ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். தாத்தா பாட்டி சூர்யாவோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் விஜய் பிரபா சேர்ந்து வாழ்கிறத பற்றி இருக்கக்கூடிய முடிவை பிரபா கிட்ட கேட்குறாங்க. பிரபா ரொம்பவுமே யோசனை பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் நேரம் பேசி அப்படியே அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா சரிம்மா நீ நல்லா யோசிச்சு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அடுத்து பிரபா அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே உழுவுற மாதிரி உழுவுறாங்க. அப்போ விஜய் வந்து தாங்கி பிடிச்சி நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க. உடனே பிரபாவும் அந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சித்ராவும் கௌதமும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா வர்றதை பார்த்துட்டு அவங்க அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா வந்து செம்மையாக பேசுகிறாங்க. உங்களை நான் வந்து அடுத்து ஆனால் இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், அனாமிகாவுக்கு நடந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பேசிக்கிட்டு இருக்கதை இந்தாண்ட பக்கத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் வெளியில் கதவுக்கு இந்தாண்ட பக்கத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்ரா கௌதம செம்மையாக மிரட்டி விட்டுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தா அதாவது கோடீஸ்வரி இவங்க அந்த ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா கிட்ட ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற, கொஞ்சம் நிதானமாக பேசலாமா, அவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க திருந்துற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜெயிலில் காட்டுறாங்க. ஜெயிலில் அனாமிகா இருக்காங்க. அங்கே ஒரு வார்டன் போகிறாங்க. வார்டன் போனதுக்கப்புறம் இப்போ அனாமிகா கிட்ட பேசும்போது முதல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா அனாமிகா அவங்க அப்பா எல்லாம் ஏற்பாடு பண்ண அந்த வார்டன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து நான் கவனிக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் இப்போ வீடியோ காலை ஆன் பண்ணி வச்சுட்டு அனாமிகாவை போட்டு நல்லா ரெண்டு சாதுன்னு சாத்துறாங்க. இப்போ அனாமிகா வந்து கதர்னு கதறாங்க. என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து உங்களை கவனிக்கிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லும்போது உங்களை அடிக்க சொல்லி கவனிக்க சொன்னதே இந்த மேடம் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நான் கூட முதல்ல பார்க்கும்போது வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். கடைசியில் பார்த்தா ஐஸ்வர்யா இருக்காங்க. ஐஸ்வர்யா கோடீஸ்வரி இருக்காங்க. இப்போ வந்து அந்த மேடம் அந்த வார்டன் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ண கொடுமையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா போட்டு சாதுன்னு சாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. மொத்தத்தில் அனாமிகாவுக்கு ஜெயிலுக்குள்ளாரே நல்லா உழுவுது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வெளியிலேருந்து இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ரொம்ப யோசனையோடு இருக்கார். மகா வராங்க. அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. இல்லை நிறைய யோசனையோடு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் திடீர்னு பிரபா இந்த மாதிரி ஒரு முடிவை சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்போ மகா இருந்துக்கிட்டு அதெல்லாம் அதாவது வந்து கேர்ள்ஸ் இப்படி தான் யோசிப்பாங்க, யோசித்து நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நல்ல முடிவு சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து ஐஸ்வர்யா விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் பார்த்தோம்னா ஒரு சந்தோஷமான விஷயமும் சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி ஒன்று விலைக்கு வருது, அதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னதுமே சந்தோஷப்பட்டு மகா வந்து கை கொடுத்து கங்கராஜ் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஹக் பண்ண போகிறாங்க. அப்போ தான் நெஞ்சில் வந்து அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டதுமே என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. நமக்கு ப்ரொமோவில் காட்டின மாதிரி இப்போ சூர்யாவோட நெஞ்சில் பார்த்தோம்னா ஒரு பேண்டைடு போட்டிருக்கு. அவர் தான் டேட்டூ போட்டிருக்காருல, அடுத்து நாளைக்கான கதை அதுதான் நினைக்கிறேன். இப்போ எப்படி பார்த்தாலும் மகாவோட பேர் தான் டேட்டூ போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.